ஸ்ரீலங்கா நிகழ்ச்சிக்கு சத்திரக்கு அனைத்து அதுவரைக்குரிய மதிப்புக்குரிய களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களும் நமது கட்டிடக்குழு நலயக்குழு வரக்கூடிய மண்முனை பின்னறிவில் பெற்ற பிரதேச சபை பஞ்சாளர் வினோராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த தீபத்துடன் ஏற்றி வைப்பதற்காக கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் திரு நேயண்ணா விமல்ராஜ் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். நன்றி. அதே போன்று இந்த நிகழ்வினை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அடுத்த சுடனை ஏற்றி வைப்பதற்காக நமது பத்திரிகை வலய கல்வி அலுவலகத்துடைய மதிப்புக்குரிய பணிப்பாளர் திரு சுவானந்தம் ஸ்ரீதரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாடசாலையில் காணப்படுகின்றன. இந்த இரண்டு கல்வி கோட்டங்களிலும் 23,400 மாணவர்கள் கேட்கிறார்கள். குறிப்பாக இன்று நாங்கள் இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்ற மண்முனை தென்னருவில் பற்றி கல்வி கோட்டத்திலே 37 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இந்த பாடசாலைகளுடைய முதலாவது தொடர்படக்கூடிய ஒரு உத்தியோகபூர்வ தளமாக கோட்டக்கல்வி காரியாலயம் அமைந்து காணப்படுகிறது. இந்த இடத்திலே முன்னாள் நீண்ட நாட்களாக யுத்த காலத்திலே மூடப்பட்டிருந்தது. போலீஸ் மற்றும் ஏனைய படையினருடைய பாதுகாப்பில் இது இருந்தது. மிகவும் ஒரு கட்டுப்பாடான அல்லது பாதுகாப்பான ஒரு மையமாக கொள்ளப்பட்டது. பின்னர் அதன் பின்னர் ஏற்பட்ட சமாதான சூழ்நிலையின் பின்னர் இந்த கல்விக் கோட்டம் மீண்டும் பாவனைக்கு கோரப்பட்ட பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. இருப்பினும் இந்த கட்டடமானது திருத்தி அமைக்கப்படாது. பல இடிபாடுகளுக்கு மத்தியில் பல திருத்த வேலைகளுக்கு மத்தியிலே நாங்கள் பாவனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அண்மையிலே கடந்த 2024ஆம் ஆண்டிலே மெயின்டெனன்ஸ் கீழே கல்வி அமைச்சருடைய நிதி ஒதுக்கீட்டின் ரூபாய் 3 மில்லியனை நாம் ஒதுக்கிவிட்டு 4 மாதம் ஓய்வுக்காக சென்றிருந்த பொழுது இந்த கட்டிடம் திருத்தப்பட்டது. 3 மில்லியன் ரூபாயில் இந்த கட்டிடம் திருத்தப்பட்டு மீண்டும் இது பாவனைக்கு விடப்படாத இந்த சந்தர்ப்பத்திலே அதனை நாங்கள் இன்று பாவனைக்கு விடுவதற்காகவும், மேலும் இந்த வளாகம் மிகவும் மோசமான நிலைமையிலே காணப்பட்டது. காடுகள் வளர்ந்து புற்புதர்கள் எல்லாம் வளர்ந்து மிகவும் மோசமான நிலைமைகளில் காணப்பட்ட பொழுது நாங்கள் பல நபர்களிடம் இந்த உதவிகளை பெற்று இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்ட பொழுது விசேஷமாக என்னுடைய கண்ணுக்கு புலப்பட்டது பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் மதிப்புக்குரிய எம் வினோராஜ். நாங்கள் இந்த இடத்திலே திணைக்களம் சார்பாக கௌரவ தவிசாளர் வினோராஜ் அவர்களை நாங்கள் கைதட்டி அவருக்கு எங்களுடைய நன்றி கடனையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் ஒரு அரச திணைக்களத்தினுடைய உள்ளாட்சி திணைக்களத்தில் இயங்கக்கூடிய ஒரு பிரதேச சபையுடைய தவிசாளராக கடமையை பொறுப்பேற்று ஒரு கல்வி திணைக்களத்தில் மண்மேத நெறி பற்றில ஒரு சின்ன கோரிக்கை இருக்கிறது. நான் இந்த பிரதேச சபை தவிசாளராக 6ஆம் மாதம் 12ஆம் தேதி பொறுப்படுத்த பின்பு 2 தலைப்புகளை நான் கையில் எடுத்தேன். ஒன்று, இந்த கல்வி சம்பந்தப்பட்ட இந்த சில தனியார் கல்வி நிலையங்களிலே நடக்கின்ற பாரிய ஊழல்கள், அதற்கு எனக்கு முற்றுமுழுதாக பாரிய உதவிகளை செய்ய வேண்டும். இந்த மண்மேத நெறி பற்றிலே கிட்டத்தட்ட 37 பாடசாலைகள் உண்டு. எனக்கு 12 பாடசாலைகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் தாழ்மையுடன் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, என்னுடைய மண்மேத நெறி பற்றிலே இருந்து பாரிய ஏழை குடும்பங்கள் இந்த தனியார் கல்வி நிலையங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நேர்த்தியாக நடந்தது. நாங்கள் ஒரு பாரிய ஒரு திட்டத்தை ஒன்றை வகுத்திருந்தேன். அதில் ஒரு பாரிய பிரச்சனைகளும் எனக்கு ஒரு சின்ன கல்வி வியாபாரிகளினால் எனக்கு பாரிய என்னுடைய நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டது. இருந்தும் நான் எடுத்த முடிவில் எந்தவித சரக்களும் இல்லாமல் என்னுடைய பாதை சரியாக செல்லும். அதுக்கு இந்த கல்வி உத்தியோகர்கள் அனைவருடைய உதவி எனக்கு தேவைப்படும். இதற்காக 25 மில்லியன் காசி
இந்த வருடத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் ஒரே முறைதான். மன்மத நிதி பற்றிலே குறுக்கம்படைந்து துணைநிலானை வரைக்கும் ஆங்கில பாடசாலை 1ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். அதிலே ஒக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே 2 மாதத்துக்கு கூடுதலாக தேர்ச்சி பெற்ற எங்களுடைய ஊழியர்களை வைத்து அதன் ஊடாக எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வெளியிலே இருக்கிற ஆசிரியர்களையும் அதை வைத்து ஒவ்வொரு ஊரிலையும் 12 பாடசாலைகள் திறக்கப்படும். வெளிநாட்டிலே எப்படியான அந்த பாடசாலை இருக்குமோ அதே சம வடிவில் அந்த பாடசாலை இருக்கும். அதனுடைய பிரதேச சபையின் ஊடாக பிரதேச சபையின் பணத்திலும் வெளியிலே இருந்து வெளிநாட்டிலிருந்து எனக்கு உதவி செய்கிற அனைவருடைய ஒத்தாட்சியோடு எந்தவித மாணவ செல்வங்களுக்கும் எந்தவித பணமும் இல்லாமல் அறவீடு இல்லாமல் முற்பணம் இல்லாமல் இந்த வருடம் வருடம் 1ஆம் தேதி அறவிடப்படும். அதை தொடங்கி வைக்கப்படும். அதுக்கு உங்களுடைய பற்றுப்பு தொகுதி பற்றுப்பு கல்வி வலயத்தின் தலைமை பீடம் எங்களுக்கு பாரிய உதவியை செய்கிற எனக்கு வாக்களித்திருந்தார். அதே போன்று எங்களுடைய இந்த மாதம் இன்னொரு 5 நாட்களுக்கு 5 நாள் இந்த மாதத்துக்குள்ள குறைந்தது 15ஆம் தேதிக்குள்ள எனக்கு இங்கே சிறந்த ஆசிரியர்கள் அனைவரையும் சிறந்த இந்த பாடசாலையின் அதிபர் அனைவரையும் எனக்காக ஒரு மனத்தியான சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும். உங்களுடைய சத்திய ஊடாக காரணம் என்று சொன்னால் உண்மை கதை நான் ஏன் இந்த தனியார் கல்விக்கு ஒரு பிரச்சனையை எடுத்தனா கிட்டத்தட்ட இந்த 450 பாடசாலை மாணவர்கள் பயோ கிளாஸுக்கு போனவர்கள். அதில் அவங்கள முதலாவது அதில் 13 பிள்ளைகளை வெளியில் திருத்தப்பட்டிருந்தார்கள். 5000 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ் தாங்கள் கொடுக்கவில்லை என்றதுக்காக அந்த 450 பிள்ளைகளில் 13 பிள்ளைகளை வெளியில் விட்டாச்சு. மற்ற மீதியான பிள்ளைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள எடுத்தாச்சு. என்ன பிரச்சனை இருந்தால் அதில் எங்களுடைய சுகாதார தொழிலாளி என்னுடைய மன்மத நெறிப்பள்ளி பிரதேச சபையில் ஒரு சுகாதார நீண்ட நேரம் எடுக்க உண்மை 5 நிமிஷம் என்னுடைய பிரதேச சபையிலே வேலை செய்கிற ஒரு சுகாதார தொழிலாளி அவருடைய சம்பளம் 54,000. அவர் லோனெல்லாம் எடுத்திக்க அது 20,000 போயிட்டு 34,000 ரூபாய் தான் சேலரி அவர் மொத்த சம்பளம். அதை வைத்து அவர் குடும்பங்கள் 3 பிள்ளைகளையும் அவர் பயணித்து கொண்டிருந்தவர். அவர் கூறிய வார்த்தை எந்த பிள்ளையும் போங்க அந்த டியூட்டரி ஓனர்கிட்ட நீங்கள் அந்த 5,000 என்ற அப்பாவோட 12 மாத சம்பளத்தில் இந்த 5,000 ரூபாய் தாரன் என்ன சேர்த்துக்கொள்ளுங்கள். இதே மாதிரி 13 பிள்ளைகள் 6 ஆண்கள் 7 பெண் பிள்ளைகள் எல்லா பேரும் ஒரு வயது வந்தவர்கள் 7 பிள்ளைகள். அந்த 13 பிள்ளைகளையும் வெளியிலே நடப்பு செய்து மீதியான அனைத்து பிள்ளைகளையும் தான் எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் உண்மையிலே நான் ஒரு திட்டம் எங்களுடைய என்னை சார்ந்தவர்களோடு கூடி ஆலோசித்து எங்களுடைய தலைமை கூடத்தோடு ஆலோசித்து நான் இவர்கிட்ட கேட்டுறேன். இனி இந்த சில கல்வி வியாபாரிகளுக்கு இந்த இடம் இல்லை. எத்தனை 25 மில்லியன் அதை விட கூடுதலான பணம் எல்லாம் இதுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்தோடனே எத்தனையோ வெளிநாட்டு உதவிகள்லாம் வந்தது. நான் சொன்ன எல்லா பேரும் பாருங்க எல்லா உதவிகளையும் செய்யுங்க. நான் எங்களோட சட்டியில் ஒரே கேள்வி உதவி கேட்டிருக்கேன். இந்த மாணவர்களுக்காக எங்களுக்கு மாதத்தில் இருந்து உங்களுடைய சேக்குலர் சொல்லுது 2 மணிலேருந்து 5 மணி மட்டும் இந்த பாடசாலை உபயோகிக்கலாம் என்று நாங்கள் எழுத்து மூலம் தருகிறோம். எங்கள் 2 மணிலேருந்து 6 மணி மட்டும் இந்த மன்மத நெறிப்பள்ளியில் இருக்கிற அனைத்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பாடசாலைகளை தர வேண்டும். அதிலே தேர்ச்சி பெற்ற சரியான எங்களோட மாணவர்கள் எந்தெந்த ஆசிரியர்களை விரும்புகிறார்களோ அவர்களுக்குரிய கொடுக்கப்படும். அனைத்து மாணவர்களுக்கும் எந்த இலவசமாக இந்த பாடசாலையிலே எப்படி இலவச கல்வி இருக்கிறதோ அதே போன்று இந்த மன்மத நெறிப்பள்ளி இருக்கிற அனைத்து மாணவர்கள் சரியான ஏழை பணக்காரர் இல்லாமல் சரியான முறையில் போன முறை 20 பிள்ளை நான் டாக்டர்டா அடுத்த முறை 60 பிள்ளை போகணும். அதான் எங்களோட விருப்பம். நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நாங்கள் வேறொன்றையும் உங்கள்கிட்ட கேட்கல. எங்களுக்கு இந்த ஆசிரியர் அனைவரும் உங்களோட இருக்கிற அனைத்து ஒன்றையும் நம்ம கொண்டு போறதும் இல்லை கொண்டு வரதும் இல்லை. இது ஒரு சவால். நம்மள்கிட்ட இனி இருக்கிறது ஒரு 1000 இந்த கல்வி என்னோடு சேர்ந்து எங்களுடைய தலைமை பீடங்கள் எல்லாம் எங்களோடு சேர்ந்து இந்த மன்மத நெறிப்பள்ளியில் முதலாவது இந்த மாதம் 1ஆம் தேதி திறக்க உள்ள இந்த பாடசாலை இந்த 2 மணிலிருந்து 6 மணி மட்டும் கொடுக்கிறது இலவச கல்விக்கு எல்லா பேரும் சேர்ந்து எங்களோட ஒன்று சேர வேண்டும். இனிவரும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு சனி ஞாயிறு நாட்களிலும் நீங்கள் நடக்கின்ற செமினார்கள் அனைத்தும் புரியாக்கியிருக்கோம். எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் முழு பொறுப்பை நாங்கள் பொறுப்படுத்தினோம். இதுக்கு உங்களுடைய பாதி ஒத்துழைப்பு எனக்கு வேணும். உங்களுடைய அனைத்து நிறுவனங்களுக்கு என்ன தேவையோ எத்தனை மணிக்கு எடுத்தாலும் என்னத்தை செஞ்சாலும் நீங்கள் ஒரு படித்த ஒரு சமுதாயம் உங்களோட சேர்ந்து நான் பயணிக்கணும். என்னையும் நீங்கள் ஒரு பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான் என் விருப்பம். உங்களோட எங்களுடைய பயணம் சரியாக இருக்கும்.
எனக்கு மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், இந்த ஆசிரியர்கள் நான் எல்லா பேரையும் கூறல, நான் தனியார் கல்வியில் இருந்த பிரச்சனையை தான் சொன்னேன். எனக்கு வெளியில் இருக்கிற நீங்கள் எல்லா பேருங்களோட சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை தரணும். அதுக்குரிய பொருளாதார ரீதியான அனைத்து வசதிகளை நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இதுக்குரிய பாடசாலையை தருவதற்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆழம் காணாத மாதிரி இருக்கல. ஆழம் 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 காண மண் அடிக்க போறோம். கூட பிறகு நீ எங்க விமன் தம்பி இல்ல சுரேந்திரன் சார் மோனி மோனிஷா போட்டோ எடுத்து போடா அதல பிடிச்சாரு பிடிச்சாச்சு மோனிஷா வை ராஜேந்திரன் தினேஷ் உதேஷ் ஒரு அலிகேஷன் ஒன்று கேட்டீங்க சவள கூட உதேஷ் சவள கூட உதேஷ் கட்டாயம் போடுவாங்க. வயதான பள்ளி படிப்பாளர்